ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிளான்டேஷன் பற்றி பார்க்கலாம். நான் எப்படி வளர்க்குறேன், என்னென்ன செடி வச்சுருக்கேன், என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எதில் வளர்க்குறேங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் துளசி செடி தான் வளர்க்குறேன். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி. இது வந்து நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் வளர்க்குறேன். இதில் வந்து நான் பித்து வச்சுருக்கேன். பித்தும் கொஞ்சம் களிமண்ணும் கலந்து வச்சுருக்கேன். பித்து வந்து எங்கே கிடைக்கும்னா, கயர் ஃபேக்ட்ரி, கயர் உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மட்டையை வந்து அப்படி மேலாப்பில் வெட்டி வெட்டி போடலாம். கொஞ்சம் களிமண்ணும் இது போட்டு வளர்க்கலாம். நான் இதுக்கு என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நேச்சுரலான உரம் தான். முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வந்து பித்தும் ஒரு உரம் மாதிரி தான். அது வந்து நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அப்புறம் வந்து வெங்காயத்தோல் வந்து நீங்கள் வெங்காயம் இப்போ வந்து குழம்புக்கு நறுக்குறீங்க இல்லையா, அதை வந்து வேஸ்ட்டாக போகும்ல, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தோலெலாம் வெட்டி இது பண்ணுவீங்கல்ல, அந்த தோலெல்லாம் எடுத்து இதில் வந்து இது பண்ணிடுங்க, கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்து கிடைக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. துளசி செடின்னு இல்லை, எல்லா செடிக்குமே அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. எந்தெந்த டயத்தில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க செடி பார்த்திங்கன்னா மிளகா செடி. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது என்ன மிளகா அப்படின்னா பச்சை மிளகா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலரில் முளைக்கும், அப்புறம் வந்து சிவப்பு கலரில் வரும். களிமண் மட்டும் இருந்தால் போதும். அது வந்து நீங்கள் வச்சுட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றினா போதும், கரெக்டாக வளர்ந்துடும். அப்புறம் இங்கே பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம லிஸ்ட்டில் உள்ள அடுத்த செடி பார்த்திங்கன்னா மாங்கன்று. இது வந்து நான் எப்படி வந்து வர வச்சேன் அப்படின்னா, இது வந்து தொட்டியில் நான் வந்து யதார்த்தமாக மாங்கொட்டையை போட்டேன். அது வந்து அப்படியே வளர்ந்துருச்சு. இது வந்து இப்போ இது வந்து வளர்ந்தது வந்து இப்போ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எத்தனை நாளில் வளர்ந்துச்சு அப்படின்னா, ஒரு 2.5 மாதம் இருக்கும். 2.5 மாதத்துலேயே வந்து இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இதோட க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இது வந்து வேறு இடத்துல நான் வந்து எடுத்து வைக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும், எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க. காலையில், அதுவும் காலையிலையும் சாயங்காலம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டப்போ அல்லது தொட்டியோ, தொட்டிக்கு வந்து ஓட்ட தேவையில்லை. தொட்டிக்கு வந்து அதுவே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டை போட்டே ஆகணும். ஓட்டை போடாட்டி அது வந்து தண்ணி அதிலே ஸ்டோர் ஆகி செடி வந்து அழுவிடும். அது வந்து எப்படி ஓட்டை போடுறீங்க அப்படின்னா, சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு கோணி ஊசி அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து அடியில் இல்லாட்டி சைடில் எங்கேயாச்சும் ஓட்டை போடுங்க. அது மாதிரி போட்டாலே போதும். இந்த மாதிரி ஓட்டை போடுங்க. இதில் வந்து நான் உடச்சி விட்டேன். இந்த மாதிரி தொட்டிக்கு தான் நான் சொன்னது. இந்த மாதிரி தொட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், எதுவும் பண்ண தேவையில்லை. தண்ணி அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு படர்ற செடி. கயரில் இல்லாட்டி எதுலையாச்சும் படர்ற செடி. இந்த செடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா மயில் மாணிக்கம். நான் சொன்னேன்னா பித்து இதில் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா வெளிநாட்டில் வந்து இப்படி தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இத்தனோண்டு சைஸில் வச்சு அவங்க வந்து பெரிய பித்தாக கொண்டு வராங்க. அது வந்து இத்தனோண்டில் வந்து நச்சிடுவாங்க. அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டாலும் அது வந்து அவ்வளோ பெருசாக வரும். இது வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஈஸியாக இழக்காது. இது வந்து எப்போவுமே ஈரமாக தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக காயாது. அதனால் இதை வந்து வச்சு விவசாயமும் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள். இதை வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு. இதான் அந்த செடி, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு பெருசாக வளரும் நீளமாக. நம்ம அடுத்து பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா, இது ஒரு அழகுக்காக வளர்க்குற செடி. இது என்ன செடின்னு எனக்கே தெரியலை. நான் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அழகான செடி. அப்புறம் அங்கே ஒரு டேபிள் ரோஸ் செடி காமிச்சேன். இது வந்து அதே டேபிள் ரோஸ் செடி கிடையாது. இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு. இது வந்து வேறு கலரு. அது வந்து ரோஸு, இது வந்து ரெட்டு. இது வந்து அதே மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான் வளர்க்கணும். நான் கொஞ்சம் சரி ஆட்டோட வேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை. இது வந்து வீட்டு வாசல்லே வந்து வைக்கணும். வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால் இதையும் வச்சு வளங்க. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சு வளர்க்குறேன்னா. ஓகே காய்ஸ், நம்ம அப்படி இப்படின்னு பேசி இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வரும். நான் இந்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் எந்தெந்த இதை கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். என்னோடய சுச்சுவேஷனால் ஒரு சில வீடியோலாம் கண்டினியூஸாக போட முடியல. ஓகே காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.